ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் டெக் குரு. இந்த வீடியோவில் ஜிமெயிலை எப்படி டிஃபால்ட் இமெயில் கிளைண்ட்டாக மாற்றுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதாவது டிஃபால்ட் இமெயில் கிளைண்ட் அப்படின்னா என்னென்னா, இப்போ இந்த மாதிரி ஏதோ ஒரு வெப்பேஜில் சென்ட் இமெயில் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு இமெயில் அட்ரஸை கிளிக் பண்ணாலோ இல்லை நீங்கள் இமெயில் பண்ணணும்னு நினச்சாலோ உங்கள் அவுட்லுக் இல்லைனா விண்டோஸில் இருக்க மெயில் தான் ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆகும். அதுக்கு பதிலாக ஜிமெயிலை எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த இமெயிலை நான் கிளிக் பண்ணுறேன். என்னோட டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் தான் ஓப்பன் ஆகுது. எனக்கு இது வேண்டாம். ஸோ நான் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, இந்த லிங்க் இருக்குல்லையா, அதாவது க்ரோம் செட்டிங்ஸ் ஹேண்ட்லர்ஸ் அப்படின்னு, இதை நீங்கள் செட்டிங்ஸில் இங்கேருந்து இப்படி போகலாம். இல்லைன்னா இந்த லிங்க்கை இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். க்ரோம் ப்ரௌசர்லேருந்து இந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த செட்டிங்ஸ் பேஜ் உங்களுக்கு வந்துடும். இந்த ஹேண்ட்லர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஹேண்ட்லர்ஸ் நீங்கள் எனேபிள் பண்ணணும். டூ நாட் அலோவ் எனி சைட் டு ஹேண்டில் ப்ரோட்டோகால்ஸ்ன்னு இருக்குதை நீங்கள் எனேபிள் பண்ணிங்கன்னா அலோவ் சைட்ஸ் டு ஆஸ்க் to become default handlers for protocols அப்படின்னு வரும். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஹேண்ட்லர்ஸை எனேபிள் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா mail.google.com, அதாவது உங்கள் ஜிமெயிலுக்கு போங்க. இதுக்கு போனோடனே இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்ட்லர் சிம்பிள் வரும். திஸ் பேஜ் வாண்ட்ஸ் டு இன்ஸ்டால் அ வெப் சர்வீஸ் ஹேண்ட்லர் அப்படின்னு சொல்லுது இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு அலோவ் அப்படின்னு கொடுத்துட்டு டன் அப்படின்னு கொடுங்க. அப்புறம் இந்த டிஃபால்ட் இமெயில் கிளைண்ட்டை மெயில்னு இருக்குல்ல, அதுலேருந்து உங்களோட க்ரோம் ப்ரௌசர்னு மாற்றிருங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ நான் இந்த மாதிரி எந்த இமெயிலை நான் கிளிக் பண்ணாலும் இங்கே பாருங்க, ஆட்டோமேட்டிக்காக ஜிமெயில் ஓப்பன் ஆகுது. ஜிமெயில் ஓப்பன் ஆகி அந்த மெயில் ஐடி இங்கே வந்துருச்சு. இப்போ நம்ம சப்ஜெக்ட் அப்புறம் பாடியெலாம் அடித்து அனுப்ப வேண்டியதான். இது போக இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு விஷயம் என்னென்னா, குரோமில் இந்த பாரை அட்ரஸ் பார் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. இது ஆம்னி பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது மோர் தென் அட்ரஸ் பார். இதில் நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணலாம். இதுக்குன்னு தனியாக இதுக்குன்னு இந்த ஆம்னி பாக்ஸுக்குன்னே ஒரு குரோம் ஏபிஐ இருக்குது. அதை வச்சு நிறைய பேர் நிறைய எக்ஸ்டென்ஷன்ஸ்லாம் டெவலப் பண்ணியிருக்காங்க. நம்ம கூட அந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன்லாம் டெவலப் பண்ணலாம். ஸோ இங்கே இந்த இமெயிலை பற்றி நம்ம பேசும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸ்டென்ஷன் இருக்குது. அது என்னன்னா, இந்த எக்ஸ்டென்ஷன் தான் சென்ட் ஃப்ரம் ஆம்னி பாக்ஸ்னு. இதையும் நான் இந்த லிங்க்கையும் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். போய் இந்த எக்ஸ்டென்ஷனை இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னு நான் இப்போ காட்டுறேன். ஸோ இதை இன்ஸ்டால் பண்ணிட்டேன், இங்கே வந்துருச்சு. ஸோ இந்த எக்ஸ்டென்ஷன் என்ன பண்ணணும்னா, நீங்கள் இந்த ஆம்னி பாக்ஸில் வச்சுட்டு டாட் அப்புறம் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா போதும். சென்ட் ஃப்ரம் ஆம்னி பாக்ஸ்னு இந்த சிம்பிள் வந்துருச்சு இல்லையா. ஸோ இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு மெயில் ஐடி. இப்போ நான் tamiltechguru2@gmail.com அப்படின்னு போடுறேன். அடுத்து சப்ஜெக்ட் டெஸ்ட் மெயில், அப்புறம் கமா. இப்போ நம்ம இந்த பாடி ஆஃப் த டெக்ஸ்ட் அடிக்க வேண்டியதான். திஸ் இஸ் ஜஸ்ட் அ சாம்பிள் மெயில். இப்போ நான் என்டர் ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா நீங்கள் பாருங்க, ஒரு நியூ விண்டோ ஓப்பன் ஆகுது. அதில் ஜிமெயிலுக்கு போகுது. ஜிமெயிலுக்கு போயிட்டு இங்கே பாருங்க, தமிழ் டெக் குரு இமெயில் அட்ரஸ் வந்துருச்சு, சப்ஜெக்ட் வந்துருச்சு, உங்களோட மெயிலோட பாடியும் வந்துருச்சு. நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் கண்ட்ரோல் என்டர், அதாவது சென்ட். கண்ட்ரோல் என்டர் பண்ணிங்கன்னா இந்த மெயில் டேரெக்டாக போயிடும். இப்போ சப்போஸ் நீங்கள் ஏதோ ஒரு வெப்சைட் ப்ரௌஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த பர்டிகுலர் சைட்டை யாருக்காவது அனுப்பணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கூட நீங்கள் டேரெக்டாக அனுப்பிடலாம். இப்போ நான் இந்த லிங்க் அனுப்பணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே நான் டாட் ஸ்பேஸ் அப்புறம் இமெயில் அட்ரஸ் அடிக்கிறேன், tamiltechguru2@gmail.com, சப்ஜெக்ட் மெமரைஸ் லிங்க், அப்புறம் பாடியில் இதை பேஸ்ட் பண்ணிட்டேன், என்டர் பண்ணுறேன். நம்ம இமெயில் அட்ரஸ், சப்ஜெக்ட், அப்புறம் நம்மளோட லிங்க் எல்லாமே வந்துருச்சு. ஸோ இது மாதிரி நீங்கள் ஈஸியாகவே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச, உங்களுக்கு தெரிஞ்ச குரோம் பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பற்றி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.